வணக்கம் நண்பர்களே. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுவும் கிட்டத்தட்ட அதுக்கு ரிலேட்டடான வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். நம்ம நண்பர் பரந்தாமனோட பர்த்டே பார்ட்டி. அதில் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பர்த்டே பார்ட்டி ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அது வந்து நிறைய பக்கம் நடக்கிறது தான். அதில் என்ன அப்படின்னா, அவருடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டுருந்தார். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா தோழர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பள்ளிக்கால தோழர்கள் இருப்பாங்க, அடுத்தது கல்லூரியில் படித்தவங்க அந்த கல்லூரி கால தோழர்கள் இருப்பாங்க, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலையிலையோ தொழிலையோ இருக்காங்கன்னா அதை நிமித்தமான தோழர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்களை மாதிரி ரோட்டரியில் இருக்கிறதோ இல்லை வேற ஒரு இயக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அந்த இயக்கம் சார்ந்த தோழர்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் இவங்க அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகிறங்கிறது எல்லாத்தாலையும் முடிகிற காரியமே கிடையாது. ஏன்னா எத்தனை பேர் நண்பர்களோடு இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குரிய விஷயம்தான். ஆனால் நேற்றைய பாட்டில் நம்ம நண்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நண்பர்களையும் ஒவ்வொரு காலகட்ட நண்பர்களையும் அழைத்திருந்தார். அத்தனை பேரும் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. வந்து நல்லா ஜாலியான பார்ட்டி, நல்லா என்ஜாயபுளான பார்ட்டியாக இருந்தது. ஸோ நான் முக்கியமாக அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பார்த்திங்கன்னா, நட்பு வந்து எவ்வளோ முக்கியம் தான். நீ வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளோ வசதி இருக்கலாம், எவ்வளோ செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் நட்பு என்பது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நண்பர் பரந்தாமன் எப்படி வந்து கட்டி காப்பாற்றுறாருங்கிறது நேற்று நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் ஒன்று. ஸோ அதை வந்து நானும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய நட்பு ஓட்டமும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நட்புகளை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி உணவு பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தயிர் ஸ்மூத் தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழமும் கொய்யாப்பழம் போட்டிருக்கோம், அப்புறம் முந்திரி, திராட்சை, கொஞ்சம் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. இன்றைக்கி திருவாதிரை ஸ்பெஷல். முடிஞ்சதான் நைட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே.